உங்கள் வீட்டில் ஃபேன் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான வேலையாக இருக்கா? அப்போ இந்த மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கு ஒரு பக்கெட்டில் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாங்க. இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் ஒரு 2லேருந்து 3 மூடி அளவுக்கு வினிகரும் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற சோப் பவுடர் இருக்குது பாருங்கள், அது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் வந்து காட்டன் துணி வந்து நான் ஒரு 3 பீஸாக வந்து கிழிச்சு வச்சுருக்கேங்க. அதை வந்து இதோட அப்படியே டிப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுருங்க. அது 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு நம்ம ஃபேனில் வந்து இந்த மாதிரி சுற்றி வச்சிடணுங்க. சுற்றி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு டஸ்ட்டு வந்து எங்கேயுமே பறக்காதுங்க. சில பேருக்கு டஸ்ட் அலர்ஜி இருந்தால் அந்த ஃபேனை வந்து துடைக்கும் போது அது டஸ்ட்டு கீழே பறக்கும் போது நம்ம முகத்தில் விழுந்து அது தும்மிக்கிட்டே இருப்பாங்கங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இந்த மெத்தடில் இருக்காது. நம்ம அப்படியே வந்து இந்த தூசியிலே வந்து அப்படியே நம்ம சுற்றி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு தூசி வந்து வெளியே பறக்காதுங்க. அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறம் நம்ம அப்படியே அந்த துணியை உருவி எடுத்தோம்னா சூப்பராக வந்து நமக்கு ஃபேன் க்ளீன் ஆயிருங்க. இதுக்காக நம்ம மறுபடியும் வந்து தண்ணி தொட்டு துடைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் அப்படியே வந்து இதை உருவி எடுத்துட்டா உங்களுக்கு சூப்பராக எவ்வளோ தூசி இருந்தாலுமே சூப்பராக க்ளீன் ஆயிருங்க. இந்த மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.